வணக்கம். புதிதாக திருமணமான தம்பதிகளில் இப்போ விவாகரத்துக்கள் அதிகரித்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதையும் விட இப்போது விவாகரத்துக்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒவ்வொரு வருடமும் விவாகரத்துக்கு பதிவாகிற கேஸ்கள் டபுள் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ பல காரணங்கள் இருக்குது. ஒன்று ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க. காதல் இல்லாத ஒரு அரேஞ்சு மேரேஜ் தான் இப்போது இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் அவங்க ஒவ்வொருத்தரும் வேறு வேறு சூழலில் வேறு வேறு நம்பிக்கைகளோட வளர்கிறவங்க. திடீர்னு திருமணத்தில் சேர்த்து வைக்கும்போது பல முரண்பாடுகள் இருக்கும், கல்ச்சுரல் ஷாக் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் இப்படி இல்லை, அவங்க வீட்டில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடு, அருவருப்பு, பல குழப்பங்கள் போகும். இது நம்ம ஊரில் திருமணங்கள் அப்படின்றது இரு தனிநபர்களுக்கான விஷயமாக இருக்கிறதுல இரு குடும்பங்களுக்கு இடையேயான இணைப்பாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும். முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களாக இருப்பாங்க. அதனால் இது பல குழப்பங்கள் வரும். நிறைய பேர் அட்ஜஸ்ட் ஆகி போயிடுறாங்க பெரும்பாலான திருமணங்கள். ஆனால் பல்வேறு திருமணங்கள் சண்டைகள், பிரச்சனைகள் அது பூதாகரமாகி அது அந்த விவாகரத்தில் நிற்கும். இரண்டாவது முக்கியமான காரணம் உறவு கொள்ள முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், 100 திருமணங்களில் 4 திருமணங்களில் அவர்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாத நிலையில் இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான காரணம் விவாகரத்துக்கு. இதையும் சரி பண்ண முடியும். அப்போது திருமணத்திற்கு இதெல்லாம் தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும்? திருமணத்திற்கு முன்பு 2 விஷயங்கள். திருமணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஊரெல்லாம் கூட்டு சாப்பாடு போடுறது, எல்லாருக்கும் நகை எடுக்கிறது, நிறைய செலவுகளில் துணி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறோம். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் பகட்டான விஷயங்கள் தான். இது திருமணத்தில் பிரச்சனைகளை காப்பாற்றாது. உண்மையில் திருமணங்களுக்கு 2 விஷயங்கள் தான். ஒன்று திருமணத்திற்கு முன் ஆலோசனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணத்திற்கு முன்பாக உறவுகள் பற்றியும் பல்வேறு விஷயங்களை பற்றியும் ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ ஒரு எலக்ட்ரீஷியன் ஆகணும் அப்படின்னா அதுக்கான படிப்பு இருக்குது. ஓரளவுக்கு அதை பற்றிய நாலேஜ் வந்த பிறகு தான் நம்ம அதில் கை வைக்கிறோம். அப்படி இல்லை, ஒன்றுமே தெரியாத போய் ஒருத்தர் எலக்ட்ரிக் இதில் கை வச்சார்னா ஷாக் அடிக்க தான் செய்யும். அதே போல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உறவுகள் பற்றியோ எதையும் பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் 2 பேரை சேர்த்து வச்சிடறோம். வயசானாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சேர்த்து வச்சிடறோம். அப்போது ஷாக் அடிக்கும், உறவுகளில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா உறவுகள் பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் தான் நினைக்கிறதான் சரின்னு நினச்சிட்ருப்போம் எல்லாருமே. அதோடு 2 பேர் சேரும்போது பிரச்சனைகள் அங்கே பெரிதாகிட்ருக்கும். உறவுகள் அதை பற்றிய புரிதல் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் செல்ஃபோன் மாதிரி எல்லார் கையிலையும் அது போய் சேரலை. அது இன்னும் எக்ஸ்பர்ட் அவங்க கையில் மட்டும் இருக்குது. அது இன்னும் எளிமையாக திருமணத்துக்கு தயாராகிறவங்க எல்லார் கைக்கும் போகிறதில்ல. அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு வேறு நினைக்கிறோம் நம்ம. திருமணம் அது சேர்த்து வச்சுட்டு அவங்க வாழ்ந்துருவாங்கன்னு. ஆனால் அவங்கள போதுமான அளவுக்கு தயார்படுத்தாமல் அனுப்பும்போது கடுமையான மனவலி, மனப்பிரச்சனைகள் வரலாம். 2வது பிரச்சனை என்னென்னா, திருமணத்திற்கு முன்பு ஒரு செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம். பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஹார்மோன்கள் பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். திருமணத்திற்கு முன்பு ஒரு செக்கப் போயிட்டு வந்தாங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளையும் அதில் கண்டறிய முடியும், சரி செய்ய முடியும். இன்னொரு வகையிலையும் இது முக்கியம். ஏன்னா இது ஒரு ஹெச்ஐவி எரா அப்படின்னு சொல்கிறோம். ஹெச்ஐவி உள்ள ஒரு அப்போது ஒருத்தர் அவருக்கு தெரியாமலே இந்த மாதிரி திருமணம் பண்ணால் மற்றவருக்கும் அந்த நோய் வந்துடும். 2வதாக ஒருத்தர் மறைத்து பல பேரோட உறவு வச்சுக்கிட்டு மறைத்துட்டு திருமணம் பண்ணி இன்னொரு அப்பாவி இன்னசென்ட் பார்ட்னருக்கும் அந்த நோய் பரவலாம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எளிமையான அந்த சோதனைகள் உபயோகமாக இருக்கும். அப்போது திருமணம் ஆச்சுன்னா அவங்களுடைய திருமண உறவு நல்லாயிருக்கும், எந்த விதமான பிரச்சனைகளும் வராமலும் இருக்கும். அதனால்
செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் என்பது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெரிட்டல் கவுன்சிலிங், ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங். ஸோ இந்த 2 விஷயங்களும் திருமணத்திற்கு முன்பு ரொம்ப அவசியம். பெரும்பாலான விவாகரத்துக்களை தவிர்ப்பதற்கு இது பயன்படும். வணக்கம்.